நான் என்ன கேள்வி கேட்டேன், ஐயா வைகுந்தர் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அரசியல்வாதி கிடையாது, தெரிஞ்சுங்க. நான் பேசுறது விடணும், நீங்களே பேசுறதுன்னா நான் இதுக்கு வரணும், இங்க நான் பேச விடணும். இந்த வைகுந்தர் வையாத குந்தர்லாம் எனக்கு தெரியாது. மரியாதை குறைவு, எனக்கு ஆள் தெரியாது. வணக்கம் மக்களே, இன்றைக்கு நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இடம் பலம் என்ற அந்த சேனல் இல்லை அந்த பேட்டி வந்திருந்தது. அதில் இப்போது உள்ள ஆன்மீகத்தையும் பழைய ஆன்மீகத்தை பற்றியும் கருத்து பரிமாறி கொண்டிருந்தார்கள். பரிமாற்றத்தை நாம் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டரை பற்றி அதில் பேட்டி கொடுத்த அந்த பெரியவர் ரங்கராஜன் நரசிம்மன் என்பவர் தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியது மிகவும் வருத்தத்தக்கது. அவர் அத்தகைய வார்த்தையை உடனே திரும்ப பெற வேண்டும். காரணம், அவருக்கு ஒருவரை தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று விட்டுவிட வேண்டுமே தவிர ஐயா வைகுண்டரா வையாத வைகுண்டர் வையாத குண்டர் எது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது நல்லதல்ல என்பதை அவருக்கு நான் இந்த பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஐயா வைகுண்டர் எதற்கு இங்கு வந்தார் என்று அவர் முதல் அதை படித்து தெரிய வேண்டும். நாம் சொன்னது போல தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்ற அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்கு தான் அவர் வந்தார். அதை சார்ந்த இயக்கமாகவே இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது. அதன் பிரதிநிதியாகவே தமிழக முதல்வர் செயல்படுகிறார். ஆகையால் அவர் வைகுண்டரை குறை கூறுவது மட்டுமின்றி தமிழக முதல்வரையும் குறை கூறியுள்ளார். எனவே தமிழக அரசு இது அவர் மீது ஒரு மதத்தை அவமதிக்கும் விதமான குற்றச்சாட்டையும் குற்றம் சாட்டுகிறேன். அதற்கு ஒரு வழக்கும், ஒரு முதல்வரை தேவையில்லாமல் அவர் ஒருவேளை தமிழகத்தை சார்ந்த ஒருவர் என்று சொன்னாலும் முதல்வரின் மொத்த செயல்பாடுகளுமே புறந்தள்ளி பேசி கொண்டிருக்கிறார். அதை முதல்வரின் செயல்பாடுகளை படித்துவிட்டு அவருக்கு கோரிக்கை ஏதாவது தேவை என்றால் முதல்வரிடம் கொடுத்து அதை சரி செய்யலாமே தவிர யூடியூப் சேனலில் வந்திருந்து இவ்வாறு பண்ணுவது நல்லதல்ல என்பதை எச்சரிக்கை விடுத்துக்கிறேன். ஆகையால் கண்டிப்பாக ஐயா வைகுண்டரை சிறுமைப்படுத்தும் வார்த்தையை பயன்படுத்தி அவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.